இன்றைய தேசிய செய்திகள். புதிய கல்விக் கொள்கை அறிமுகம். நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரிப்பு. ஜூன் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் 16 லட்சம் ரூபாய் கோடியை தாண்டியுள்ளது. இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது விகடன். பெட்ரோல் டீசல் விலை மாற்றம். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை என்று எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. விலை உயர்வு இல்லாமல் இருப்பது பொதுமக்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கிறது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். மத்திய அரசு பல்வேறு துறைகளில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. விவசாயிகளுக்கு உதவித்தொகை. விவசாயிகளுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு விவசாய நிதி உதவி திட்டத்தின் கீழ் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகள் வழங்கியது தினமலர். ரயில் விபத்து விசாரணை. ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்து குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உண்மையான குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது விகடன். பாராளுமன்ற கூட்டத்தொடர். பாராளுமன்ற கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. இதில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதிக்கப்பட உள்ளன. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. தேசிய நெடுஞ்சாலை திட்டம். நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இது போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. காவிரி நீர் பங்கீடு. காவிரி நீர் பங்கீடு குறித்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சுமூக தீர்வு காண மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். சுற்றுலாத்துறை மேம்பாடு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புதிய சுற்றுலா தலங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. செய்திகள் வழங்கியது விகடன். டிஜிட்டல் இந்தியா திட்டம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் இணைய வசதி மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிராம மக்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. விமான நிலைய விரிவாக்கம். சென்னை விமான நிலைய விரிவாக்க பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இதன் மூலம் விமான சேவை மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. மின்சார வாகன உற்பத்தி. இந்தியாவில் மின்சார வாகன உற்பத்தியை ஊக்குவிக்க அரசு மானியம் வழங்குகிறது. இதனால் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். கொரோனா தடுப்பூசி முகாம். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி முகாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அரசு அறிவுறுத்தியுள்ளது. செய்திகள் வழங்கியது விகடன். வங்கி கடன் தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகளுக்கு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதனால் விவசாயிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்.